வந்து குறைய குறைய இதனால வந்து பாதிப்பு இயற்கைக்கும் காடுகளுக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனையின்றி வாழ்வதற்கான வழிவகை செய்யணும்னா அதனுடைய வாழ்விடங்கள். இப்ப யானைகள் வந்து பெஸ்ட் கம்யூனிகேட்டர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது அது என்ன நினைக்குதோ மற்ற யானைகளுக்கு வந்து செய்கைகள் மூலமாவோ சின்ன சின்ன சவுண்ட் மூலமாவோ வந்து புரிய வச்சிரும், ரொம்ப அழகா புரிய வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உண்மையா? இல்ல எப்படி? அதே மாதிரி யானைகள் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தோம்னா போய் ஹேண்ட் ஷேக் பண்றோமோ அதே மாதிரி யானைகளும் வந்து தும்பிக்கை மூலமா ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குவாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே சார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த யானைகளுடைய அந்த வாழ்க்கை முறையிலிருந்து இதை அடிப்படையா எடுக்கணும். யானை வந்து முதல்ல குடும்பம், அப்புறம் கூட்டம், அப்புறம் பெருங்கூட்டம். குடும்பம்ங்கிறது வந்து ஃபேமிலி, அடுத்து வந்து ஹேர்டு கூட்டம், அடுத்து வந்து கிளான்னு சொல்லுவாங்க பெருங்கூட்டம். குடும்பங்கிறது எப்படின்னு கேட்டா ஒரு அம்மா, அம்மாவுடைய பிள்ளை, 2 பிள்ளை அல்லது அம்மாவுடைய தங்கச்சி, ஒரு சின்னதா ஒரு சில நேரத்துல அம்மாவும் பிள்ளையும் மட்டும் இருப்பாங்க. சில நேரத்துல அம்மா, அம்மாவுடைய தங்கச்சி அல்லது அம்மாவுடைய மூத்த பிள்ளை, அப்புறம் குட்டி இருக்கும். இது இவையெல்லாம் இப்படி தனியா மேயும். ஆனா இதோட ஒரு கூட்டத்தோட தொடர்புல இருக்கும். அந்த கூட்டத்துக்கு ஒரு தாய் யானை இருப்பாங்க. பாக்கி இந்த தாய் வழி சமூகம் தான் யானைகளுக்கு. பெண் யானை தான், மூத்த பெண் யானை தான் கூட்டத்தை வழிநடத்தும். அப்படி வழிநடத்துகிறது என்பதே வந்து அது அதனுடைய சொற்படிதான் மற்றதெல்லாம் நடக்கும். அதுதான் வளர்க்கும், எல்லாத்தையும் கொண்டு வரும். கூட்டம் கொஞ்சம் பெருசா இருக்கிற போது என்னம்னா உணவு தேவை அதிகமா இருக்கும் போது கூட்டமா இருக்கும். அப்புறம் பிரிந்து உணவு தேடும், குடும்பங்களாக பிரிந்து உணவு தேடும், மறுபடியும் கூட்டத்தோடு ஒன்றிக்கும். இப்ப இப்படி தேடுகிற போது அவைகளுக்குள்ளார தொடர்பு இருக்கும். யானையினுடைய இந்த கம்யூனிகேஷனை பற்றி குரல்கள் மூலமாக, செயல்கள் மூலமாக, கேளா ஒலிகள் மூலமாக, அல்ட்ரா சவுண்ட்ஸ், கேளா ஒலிகள் மூலமாகவும் அவை கம்யூனிகேட் பண்றதாக அறிவியல் சொல்லுது. பல கிலோமீட்டருக்கு அப்பால் தன் கூட்டத்தோடு அது தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும் என்பதையும் அறிவியல் சொல்லுது. இந்த இந்த தொடர்புகள் மூலமா தான் இப்படி பிரிந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து கூட்டமாகி அப்புறம் நகரும். இதெல்லாம் அந்த அந்த அதற்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு மொழி மூலமாக தான் செயல்படுது. சில இடங்கள்ல மட்டும் இந்த கூட்டங்கள் எல்லாம் இணைந்து பெருங்கூட்டமாக கூடும். அது எல்லா இடத்துலயும் கூடாது. ஆண்டுக்கு ஒரு முறை சில இடங்கள், கபினி போன்ற இடங்கள், இங்க கோயம்புத்தூர்லயே வந்து இங்க பவானி ஆற்றங்கரையில ஒரு இடம் இருக்கு. அது வந்து அது பெரும்பாலும் கோடை காலத்தில் ஆற்றங்கரை ஒட்டி இருக்கிற இடத்துல கூடும். அப்படி கூடுகிற இடம் வந்து அந்த அந்த மாதிரி பெருங்கூட்டம் ஒரு கூட்டங்களா சேர்ந்து பெருங்கூட்டமா கூடும். அப்படி கூடி அப்புறம் பிரிஞ்சுக்கும், மறுபடியும் கூடும். இதுதான் அந்த யானையினுடைய அமைப்பு, குடும்ப அமைப்பு. இவைகளுக்குள்ளார பரிமாறிக்கொள்ளும். இதுல வந்து அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மொழி வேறுபாடுகளை வெவ்வேறு வகையில நம்மளே காடுகள்ல போகிற போது, ஆய்வாளர்கள் போகிற போது வழிகாட்டிகள், பெரும்பாலும் பழங்குடி வழிகாட்டிகள் கூட்டிட்டு போவாங்க. அதனுடைய அந்த ஒவ்வொரு நமக்கே தெரியாது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா நாய் சின்னதா குறைக்கிற மாதிரி ஒரு சத்தம் வரும். நம்ம நாய் நினைப்போம் அது யானையா இருக்கும். அதனுடைய ஒவ்வொரு விதமான குரல் மொழிகள் அதுக்கு இருக்கு. அந்த குரல் மொழிகளை வைத்துக்கொண்டு அது என்ன விதமான செய்கை கம்யூனிகேட் பண்ணுது, நமக்கு சிலவற்றை கம்யூனிகேட், அதனுடைய கூட்டத்துக்கு சிலவற்றை கம்யூனிகேட். இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான், அந்த புரிதலோடு தான் காட்டுக்குள்ள போகணும். அது யானை மொழி என்பது அப்படி சிறப்பு வாய்ந்தது. நமக்கு எல்லாருக்கும் யானையுடைய பிளிர்தல், ட்ரம்பட் மட்டும்தான் எல்லாருக்குமான மொழியா இருக்கும். ஆனா பல்வேறு மொழிகளில் வந்து அது தன்னுடைய உணர்வுகளை, தனக்கு என்ன தேவைங்க என்பதை வெளிப்படுத்துவோம். தன்னுடைய கூட்டங்களுக்குள் அந்த தொடர்பை வெளிப்படுத்துவோம். இதுல கேளா ஒலி பற்றிய ஆய்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அது எவ்வளவு தூரம் கேளா ஒலியை கொண்டு போய் சேர்க்குது, அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்குது அப்படிங்கறதெல்லாம் இப்போ ஆய்வுகள் நடைபெற்று. இப்ப நீங்க யானைகள் கூட்டம்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு கொஸ்டின் ஞாபகம் வருது. லைக் இப்போ யானை கூட்டத்துல இருந்து ஒரு யானையை மட்டும் அது ஏதாவது பிடிக்காமயோ ஏதாவது சண்டை போட்டோ தனியா போயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த யானையை வந்து அந்த கூட்டத்துக்குள்ள சேர்த்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உண்மையா? யானை கூட்டம்ங்கிறதே என்னன்னா, அம்மான்னு சொன்னேன், அம்மாவுடைய வழித்தோன்றல்கள், அம்மாவுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இதுதான் கூட்டம். ஆனா யானை கூட்டம் என்பது அடிப்படையில் பெண் யானைகள் தான். ஆண் யானைகளை பொறுத்தளவில் அது இணை சேர தயாராகிற போது 13 வயசு, 14 வயசு, 15 வயசுல அது இணை சேர தயாராகிற போது அந்த கூட்டத்தை விட்டு அது வெளியேற்றப்படும் அல்லது வெளியேறிவிடும். பெண் யானைகள் கூட்டத்திலே இருக்கும், ஆனா ஆண் யானைகள் வெளியேறும். அது வேறு ஆண் யானைகளோடு, பொதுவா ஆண் யானைகள் தனியா இருக்கும். பொதுவா தனியா இருக்கும். ஆண் யானைகளுக்கென்று தங்களுக்கென்று கூட்டங்கள் கிடையாது. அது தனியா இருக்கும். சில நேரத்துல 2, 3 ஆண் யானைகள் ஒன்னா சேர்ந்துக்கும்.
ஒரு 10 ஆண் யானைகள் ஒண்ணா சேர்ந்ததெல்லாம் கூட பார்த்திருக்கோம். அதுல ஆண் யானைகள் போயிட்டு அந்த அந்த ஆண் யானையோட இந்த குட்டி யானை சேர்ந்து அந்த ஆண் யானையினுடைய தோடு போயிட்டு பயிர் மேயும், அ காடுகள்ல மேயும். அதனுடைய பழக்கத்தை கற்றுக்கொள்ளும். உடல் நன்றாக ஆண் யானைகளுடைய இயல்பு என்னன்னா, நல்லா சாப்பிடும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா ஆண்டின் பெரும்பாலான நேரத்தில் சாப்பிடும். சாப்பிட்டு உடலை தீர்த்துக் கொண்டு இணை சேர்க்கைக்கு தயாராகும். அப்ப ஆண் யானைக்குன்னு ஒரு கூட்டம் கிடையாது. அது பல்வேறு கூட்டங்களில் இணை சேர போகும். அதுக்குன்னு கூட்டம் கிடையாது. ஆனா பெண் யானைகளுக்கென்று கூட்டம் உண்டு. கூட்டத்திலிருந்து பிரிந்ததை சேர்த்துக் கொள்ளாதுன்னா, பெரிய யானைகள் அப்படி கிடையாது. அது வந்து எப்படி சேர்ந்து சில நேரத்தில் அரிதாக அ ஒரு குட்டி யானை காட்ட விட்டு அது கூட்டத்தை விட்டு பிரிஞ்சிரும். அதுக்கும் பல காரணங்கள் உண்டு. ஒருவேளை அம்மா யானை இறந்து போயிருக்கலாம். அது இறந்து போயிருக்கும்போது, அது அந்த அம்மா தான் அத கவனிச்சுக்கும். சில நேரத்தில் என்ன பண்ணும்னா, அம்மா யானையினுடைய வேலையை பாட்டி யானை பண்ணும். அது வந்து மற்ற மற்ற அம்மா யானைகள், மற்ற பெண் யானைகளும் குட்டி யானை ஒரு குட்டியை பாதுகாப்பதில் யானைகளுக்குள்ளார அந்த அன்பு, அவைகளுக்குள்ளார உறவு வந்து ரொம்ப நெருங்கிய உறவு. தன் கூட்டத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாமே துடிக்கும். அதுல குட்டிகளுக்காக எல்லாமே வந்து பகுத்து நிக்கும். நீங்க வந்து ஒரு புலி வந்துருச்சுன்னா, நீங்க பல படங்கள் பார்த்திருக்கலாம். புலி மாதிரி விலங்குகள் வந்துச்சுன்னா, 4 பக்கமும் வளர்ந்த யானைகள் வந்து குட்டிய நடுவுல நிறுத்தி வச்சுக்கும். அந்த பாதுகாப்பு. கூட்டமே அந்த குட்டிகளை பாதுகாக்கும். அதனுடைய இயல்பு அப்படிதான். ஆனா சில நேரத்தில் யானை அம்மா இறந்து போயிடுச்சுன்னா, அம்மாவும் குட்டியும் மேய்ந்து கொண்டு இறந்து போனுச்சுன்னா, அந்த குட்டி அனாதையாக்கப்படும். சில நேரத்துல வந்து யானை வந்து ஒரு ஏதாவது இடையூறுக்கு உள்ளாகுது, துரத்தப்படுது அந்த கூட்டம். அப்ப குட்டியால் ஓட முடியாதுன்னா, சில நேரத்தில் அப்படி வந்துரும். ஆ சில நேரத்தில் அம்மா யானையே வந்து குட்டிய புறக்கணிக்கலாம். அது எப்படின்னு கேட்டா, அது பலவீனமான அம்மா யானை. முதல் குட்டி பிறக்குது. அதால வளர்க்க முடியாதுன்னு தோன்றபோது விட்டுட்டு போயிரும். இதெல்லாம் அரிதா நடக்குது. இப்படி வந்த தருணங்கள்ல தான் அந்த குட்டி வெளிவரும். வெளிவர குட்டிகள் சேர்ந்ததும் உண்டு, சேராமல் இருக்கிறதும் உண்டு. சேர்ந்ததும் உண்டு, சேராமல் இருக்கிறதும் 2மே வாய்ப்பு இருக்கு. சில குட்டிகள் கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கிறார். சில குட்டிகள் கூட்டத்துல சேராம அம்மாகிட்டயே போய் விட்டாலும் அம்மாவே அதை புறக்கணித்ததும் உண்டு. கோவையிலேயே அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆகவே அது வாய்ப்பு தான். முயற்சி பண்ணுவோம் நம்ம சேர்க்குவது. குட்டிகள்னா முயற்சி பண்ணுவோம். முடியலைன்னா வேற வழி இல்லாம அந்த குட்டிகளை நம் முகாம்களுக்கு கொண்டு வருவோம். வளர்ந்த யானைகளை பொறுத்தளவு அப்படி கூட்டத்தை விட்டு பிரிஞ்சதுன்னா, சில நேரத்துல நம்மளே பிரிச்சுருவோம். இப்ப வந்து எப்படின்னா, ஒரு யானை இருக்குது. அது பெரும்பாலும் ஆண் யானைகளா இருக்கும். அப்ப ஆண் யானைகளுக்குன்னு கூட்டம் கிடையாது. ஆனாலும் அதுக்குன்னு வாழ்விடம் இருக்கு. அது வாழ்விடத்துக்குள்ளார அது இணை சேர்க்கைக்கான கூட்டங்களை அது அடையாளம் வச்சிருக்கும். போகும். ஆனா இப்ப இங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு யானையை பிடிச்சிட்டு போயிட்டு முதுமலையில போய் விட்டோம்னா, அதுக்கு புது வாழ்விடம். அந்த வாழ்விடம் வந்து அதுக்கு ரொம்ப அந்நியப்பட்டதா இருக்கும். அதுக்கான அழுத்தம் அதுக்கு ஏற்படும். அது பழகுறதுக்கு நாட்கள் ஆகும். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அது இன்னொரு கூட்டத்தோடு போய் இணைவது இதெல்லாம் அதுக்கு ஒரு காலம் எடுத்துக்கும். அப்படிதான் இருக்கும். ஓகே சார். இப்ப அதே மாதிரி யானைகளுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு அவங்க அது யானைய வளர்த்தின பாகனா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மாதிரி மனிதர்களுடைய முகம், குரல் எல்லாம் வந்து எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் மறக்காது. ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னு ஒரு இதுல சொல்றாங்க. இன்னொரு இதுல என்ன சொல்றாங்கன்னா, யானைகள் வந்து பாத்தீங்கன்னா, எங்க உணவு இருக்கும், அந்த உணவ தேடி போகணும்னா எந்த வழியில போணும், அங்க ஏதாவது ஆபத்து இருக்குமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஞாபகம் வச்சுட்டு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் சொல்லிக் கொடுக்கும் யானை அப்படின்னு சொல்றாங்க. சோ யானையுடைய ஞாபக சக்திய பத்தி நீங்க சொல்லுங்க. கட்டாயமாங்க. யானை வந்து எவ்வளவு காலம் உயிர் வாழும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புனோம்னா, மனிதர்களைப் போல தான். 100 ஆண்டுகள் வரைக்கும் கூட உயிர் வாழ முடியும். சராசரியா 50, 60 ஆண்டுகள் அது உயிர் வாழும். அதுவே பெரிய வாழ்க்கை தான். இப்போ ஒரு புலி எவ்வளவு காலம் வாழும்னு கேட்டீங்கன்னா, முகாம்களில் ஒரு 20 வயசு வரைக்கும் வாழும். காட்டுலலாம் 15, 20 வருஷம் தான். அவ்வளவுதான் புலி. அதுக்கு முன்னாடி புலி வாழ முடியாது. ஆனா யானை நீண்ட காலம் வாழும். நீண்ட காலம் வாழுகிற போது தன் மூதாதையர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறது. அந்த கற்றுக்கொண்டதை இது கடைபிடித்து தன்னுடைய சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த இயல்பு அதுக்கு அதிக நாள் இருக்கிறதுனால அதனுடைய அதிக பழகுவதனாலும் அதனுடைய நினைவுகளுக்குள்ள இவையெல்லாம் வந்துடும். அப்படிதான் வாழ்விடங்களை அடையாளம் காண்றது. இப்போ ஒரு இடத்துல இருக்கிற யானை அதுக்கு எந்த இடையூறும் இல்லைன்னா, அது ஆண்டு முழுவதும் அப்படியே ஒரு பயணம் போயிட்டு மறுபடியும் அந்த இடத்திற்கு அடுத்த ஆண்டு வந்து சேரும். ஓகே. அப்படி பயணம் போகும்போது தான் வந்து மக்களுக்கும், யானைகளுக்கும் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வருது. அதான் அந்த பயணம் எப்படின்னு கேட்டா, நம்ம வந்து நான் முதல்லயே நம்ம சொன்னதுதான். உணவு தேவை அதிகம். உணவு தேவை அதிகம்னா ஒரே இடத்துல உணவு கிடைக்காது. ஒரு கூட்டம் ஒரு 20 யானை உள்ள ஒரு கூட்டம் இருக்குன்னா,
ஒரே இடத்துல அதுக்கு உணவு கிடைக்காது. நிறைய உணவு தேவை, நிறைய கூட்டமா இருக்குன்னா, ஒரே இடத்துல கிடைக்காதும் போது என்ன பண்ணும்? உணவை தேடி அது நகரும். நகர்ற போது அது வந்து அ எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு ஆய்வு சொல்றாங்கன்னா, ஒரு யானை கூட்டம் ஒரு சராசரியாக 500 சதுர கிலோமீட்டரை ஒரு ஆண்டுக்கான வாழ்விடமாக பயன்படுத்துன்றாங்க. 500 சதுர கிலோமீட்டர். இப்ப 90கள் நடந்த ஆய்வுகள் சொல்லுது, முதுமலையில் இருக்கக்கூடிய யானை கோயம்புத்தூர் வனக்கோட்டம் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிருக்கு. அவ்வளவு தூரம் அது உணவு தேடி வர்றது. இதெல்லாம் நடந்திருக்குது. இந்த ஆய்வுகள்லாம் பழைய ஆய்வுகள். இன்னும் புது ஆய்வுகள் நிறைய தரவுகளை கொடுக்கணும். புது ஆய்வுகள் தேவைப்படுது. இப்படி அந்த அப்படி போகிற பாதைகளை எல்லாம் அவை நினைவில் வைத்துக் கொள்ளும். இதுல வந்து இன்னொரு சம்பவம் சொல்லணும். அதாவது குடகு பகுதியிலிருந்து இந்த காட்டை விட்டு வெளியே வந்து தொந்தரவு பண்ற 2 யானைகளை கொண்டு வந்து பண்டிப்பூர்ல கொண்டு வந்து விட்டாங்க. ஏறக்குறைய 200 கிலோமீட்டர். அதுல 2 யானையும் திரும்ப குடகுக்கு போய் சேர்ந்தது. அப்படின்னா அது எப்படி போச்சு? அதனுடைய அறிவு கூர்மை அது. அறிவு கூர்மை அது தேடுது. அந்த வாசம் பிடித்து போய் சேர்ந்துருது. இது நினைவாற்றலை பொறுத்தளவு பல தரவுகள் இதுக்கு உண்டு. அதுல ஒண்ணு வந்து டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. நம்ம ஊர்களுடைய புகழ்பெற்ற யானை டாக்டர்னு சொல்லுவோம். அவரு ஒரு தகவலை பரிமாறாரு. அவர் அமெரிக்காவுக்கு போறாரு. அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு விலங்கியல் பூங்காவுக்கு போறாரு. அங்க நிறைய ஆசிய யானைகள் இருக்கு. அமெரிக்க காடுகள் யானை கிடையாது. நம்ம பெருமிதங்கள் அது ஒண்ணு. நீங்க இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள் அடைந்திருக்கிற வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிருவோம். ஆனா அவங்க காட்டுல யானை வராது. நம்ம காடு யானைகள் உள்ள காடு. அந்த பெருமிதம் நமக்கு இருக்கணும். அந்த காட்டுல இருக்கு. அதனால வளர்ப்பாங்க. அப்படியே அந்த அந்த யானைகள் வளர்க்கக்கூடிய ஒரு ஜூக்கு போகும்போது நிறைய யானை இருக்கு. ஒரு யானை மட்டும் இவரை பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே எமோஷனல் ஆயிருக்குது, பிளிரி இருக்குது. அவரு என்னடா இது மற்ற யானைகளை விட இது ரொம்ப இதா இருக்கான்னு பார்த்தா அதனுடைய ஹிஸ்டரியை பார்த்தா அது இங்க இருந்து கொண்டு போறப்பட்டிருக்குது. இங்க அதுக்கு அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு. அது பல ஆண்டுகளுக்கு முன்பாக அது வந்து அது தனக்கு மருத்துவம் பார்த்தவரை நினைவு வைத்துக் கொண்டு அப்படி நடந்திருக்குங்கிறத அவர் பதிவு பண்றாரு. இப்படி பல சம்பவங்கள் உண்டு. ஆகவே யானைகள் அந்த நினைவாற்றல் கொண்டவை தான். அதுக்குன்னு வந்து அப்படியே வந்து யானை வந்து நினைவாற்றல் வச்சுட்டு ஒருத்தர் தேடி வந்து பழிவாங்க அப்படியெல்லாம் கிடையாது. நினைவாற்றல் அதுக்கு நிறைய இருக்கும். அதை வைத்துக் கொள்ளும். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அதுக்கு எம்பத்தின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை போன்ற உணர்வுகள் அதுக்கு நிறைய இருக்கு. சமீபத்திய 2 ஆய்வுகள் நான் படிச்சுக்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒரு அம்மா எழுதியிருக்காங்க. அவங்க எழுதியிருக்காங்க ஒரு வளர்ப்பு யானை தான். அந்த குழி தோண்டி அந்த குழியில கம்பங்களை நட்டு வைக்கணும். எல்லா கம்பங்களும் நட்டு வச்சுட்டே வருது. அந்த யானையை வச்சு அந்த போஸ்ட போடுறாங்க. ஒரு இதுக்குள்ள மட்டும் அது போடவே மாட்டேங்குது. இவங்க இது பண்றாங்க, அது போடவே மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா அந்த குழிக்குள்ளார ஒரு நாய்க்குட்டி இருக்கு. குழிக்குள்ளார நாய்க்குட்டி இருப்பதை அறிந்து அது போட மாட்டேங்குது. இது மாதிரி பல விஷயங்களை ஆய்வாளர்கள் மற்ற உயிர்கள் மீதும் யானைகள் ஒரு பாசம் கொண்டு இருக்கும். அதே போல குட்டி இறந்து போச்சுன்னா இறந்து போன குட்டியை தூக்கி வச்சிட்டு அலைஞ்ச யானைகள்லாம் உண்டு. அந்த பாசம் அதுக்கு இருக்கு. யானைக்கு வந்து அப்படி ஒரு பாசம் இருக்குது. அது மனிதர்களை போன்றவே உணர்வுகளை நீங்க முதலே சொன்னீங்க வந்து யானை அறிவு கூர்மையானதுன்னா அறிவு கூர்மை மட்டுமல்ல அதுக்கான உணர்வு வளர்ச்சியும் நம்மை போலவே வந்து அதிகமா இருக்கும். மற்ற தன்னுடைய சக உயிரினங்கள் மீதான பாசம் அதுக்கு அதிகமா இருக்கும். அது பல உதாரணங்கள் மூலமா நான் இப்போ நீங்க யானை குட்டி யானை இறந்துச்சுன்னா சொன்னீங்க. லைக் இந்த யானைகளோட இறப்பை பத்தி நம்ம பெருசா எதுவுமே கேள்விப்பட்டதே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா யானைகள் வந்து இறந்துருச்சு அப்படின்னா மனிதர்கள் எப்படி ஒரு இறுதி மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரி யானைகளும் கொடுக்கும். அந்த கூட்டத்துல கூடிய யானை ஏதாவது தவறிடுச்சு அப்படின்னா இறுதி மரியாதை வந்து ரொம்ப கரெக்டா கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை? பொதுவா என்னன்னா யானை கூட்டத்தில் ஒரு யானை இறந்து போனுச்சுன்னா அந்த கூட்டம் அங்க கொஞ்ச நாள் இருக்குது. கொஞ்ச நேரம் அதை நெருங்கிட முடியாது. நம்மளே வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகும்போதெல்லாம் ஒரு யானை இறந்துருச்சுன்னா அந்த கூட்டம் அப்படியே அங்கேயே இருக்கும். அப்புறம் வெரைட்டி தான் நம்ம அதை ட்ரீட்மெண்ட்டோ அல்லது அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம். இறந்து போச்சுன்னா போஸ்ட்மார்ட்டம், நோய்வாய்ப்பட்டிருக்குன்னா அந்த யானை கூட்டம் இருக்கும், அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும். ஆகவே இந்த பற்றுதல் தன்னுடைய கூட்டத்தின் மீதான பற்றுதல் இருக்கும். இன்னும் சில அப்சர்வேஷன்ஸ், அது ஆய்வா கிடையாது. அப்சர்வேஷன் அப்படி இருக்குன்னா ஒரு பகுதியில் இருக்கும்போது ஒரு எலும்பு துண்டு இருந்துச்சுன்னா அந்த எலும்பு துண்டை யானையோட எலும்பு துண்டை அது நுகர்ந்து பார்த்து அது ஒரு மாதிரி உணர்வை வெளிப்படுத்துவதெல்லாம் அப்சர்வேஷன்ஸ் உண்டு. ஆகவே இது அப்படியே
அந்த இறுதி சடங்கு செய்து அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் தன் கூட்டத்தை நினைவில் வைத்துக்கொண்டு கூட்டத்துக்கு மரியாதை செலுத்துகிற அதை நினைத்து பார்க்கிற பண்பு யானைகளுக்கு உண்டு. நாம முன்னோர் வழிபாடு பண்ற மாதிரி அது வழிபாடு பண்ணுதான்னுலாம் தெரியாது. ஆனா அதுக்கு அந்த அந்த அதை நினைத்து பார்க்கக்கூடிய தன்மை அந்த யானைகளுக்கு உண்டு. ஓகே சார். இப்ப யானைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாகன் வந்து ரொம்ப வருஷமா வளர்த்திட்டு இருக்காரு அப்டின்னாலும், அந்த யானைய பத்தி அந்த பாகனுக்கு தெரியும். பாகன பத்தி யானைக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அந்த மதம் அப்டிங்கிறது ஏன் யானைக்கு திடீர்னு பிடிக்குது? அப்டி பிடிச்சுட்டா அவ்ளோ வருஷம் கூட இருந்த அந்த பாகனையே வந்து அடிக்குது, மிதிக்குது. இந்த மாரி சம்பவங்கள்லாம் நம்ம நெறைய கேள்விப்படுறோம், பார்க்குறோம். அதே மாதிரி இதெல்லாம் நம்ம வளர்ப்பு யானைகள் கிட்ட தான் அந்த மதம் பிடிக்குது அப்டின்னு பார்க்குறோம். இது வந்து காட்டு யானைகளுக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குமா? முதல்ல மதத்துக்கு வருவாங்க. மதம் என்பது நோய் அல்ல. மதம் என்பது ஏதோ ஒரு அதீதமான குணமெல்லாம் இல்ல. ஒரு இயல்பான ஆரோக்கியமான ஆண் யானையினுடைய வெளிப்பாடு தான் மதம். ஆண் யானைகள் நல்லா ஆரோக்கியமா இருக்குது, உடல்நிலை நல்லா இருக்குதுன்னா ஆண்டுதோறும் அதற்கு மதக்காலம் வரும். மதக்காலம் என்பது இணை சேர்கிற காலம். நான் முதல்லயே சொன்னேன், ஆண் யானைகள் ஆண்டில் பெரும்பகுதியை சாப்பிட கழிக்கும். நிறைய சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கும். அப்ப மதம் சுரக்கிற போது நல்லா ஆரோக்கியமான யானைக்கு மத காலம் ஆரம்பிக்கும். மதம் சுரக்கிற போது அது இணை சேர புறப்படும். கூட்டம் கூட்டமா எங்கெல்லாம் பெண் யானைகள் இணை சேர தயாராக இருக்கிறதோ அந்த யானைகளோடு பல்வேறு கூட்டங்களை இணை சேரும். அந்த நேரத்தில் அது உணவு அதிகமாக எடுத்துக்கொள்ளாது, இழைச்சிக்கும். அந்த மத காலம் தீர்ந்த பிறகு அது இயல்பு நிலைக்கு வரும். இந்த மத நீர்னு இங்க வடியும். அந்த மத நீர் வடிகிறதை வைத்துக்கொண்டு மதத்தை நம்ம கணக்கிடலாம். ஆகவேதான் மதம் என்பது நோய் அல்ல, ஒரு இயல்பான ஆரோக்கியமான ஆண் யானையின் குறியீடு. இப்ப வளர்ப்பு யானைகளுக்கு வருவோம். வளர்ப்பு யானைகளுக்கும் மதக்காலம் வரும். மதக்காலம் வருகிற போது அந்த நேரத்தில் அது தன்னுடைய இயல்பிலிருந்து கொஞ்சம் அதனுடைய தன்மையில வந்து ஒரு மூர்க்கத்தனம் வந்துடும் இயல்பிலிருந்து. அந்த டைம் அந்த நேரத்தில் என்ன ஆகும் கேட்டா, பொதுவாக நான் முதல்ல இன்னொரு விஷயம் சொன்னேன், நாம் வளர்த்தாலும் ஆடு மாடு கோழி மாதிரி அது வளர்ப்பு விலங்காக அது மாறிடாது. அதுக்குள் காட்டுத்தன்மை இருக்கும், காட்டூர் தன்மை இருக்கும். இப்ப பாகனால் வளர்க்கப்படுகிற யானை கூட அதுக்கு சில மன அழுத்தங்கள் இருக்கும். நம்ம எப்படி அதை ட்ரீட் பண்றோங்கிற பொறுத்து. அப்ப இந்த மாதிரி மத காலத்தில் அதனுடைய அந்த மாதிரி இயல்பு நிலை மாறுகிற போது திடீரென்று அது அந்த தன்னுடைய நிலையிலிருந்து மாறி முதல் கோபம் யார் இருப்பா? பாகன் தான். பாகன் மேல காட்டிடும். அதான் பல இடங்களில் நடக்கிறது. இதுக்கு வந்து பாகனுக்கும் அந்த யானைக்குமான உறவு ரொம்ப முக்கியம். அந்த உறவு வந்து இப்ப நம்ம காட்டுல வந்து இருக்கிற பழங்குடிகள் யானையை இப்ப ஆனமலையில மலசர்கள், இங்க வந்து குறும்பர்கள் போன்றவர்கள்லாம் யானை வளர்க்கிற போது அந்த ஒரு குடும்ப உறவை அதுக்குள்ள ஏற்படுத்திப்பாங்க. எவ்வளவு மூர்க்கமா இருக்கிற யானையும் பாகன் வந்தா அப்படியே அடங்கி. இதுதான் இயல்பு. அரிதிலும் அரிதாக பாகனையும் அடிக்கிறது. எல்லாம் இயல்புன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அரிதிலும் அரிதாக சில யானைகள் அப்படி அடிச்சிடும். வளர்ப்பு யானைகளை வந்து நம்ம அப்படி அந்த உறவோடு இருக்குதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். அதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சு இருந்துச்சுன்னா அப்படி நடக்காது. இல்லைன்னா அரிதாக இப்படி நடக்கும். பாகன்களை மட்டுமல்ல மற்றவர்களையும் அது அடித்ததெல்லாம் உண்டு. இந்த யானை முகாம்கள்லயே பாகன்களை யானை தாக்கியதும் உண்டு. ஆகவேதான் எப்பவுமே யானை வந்து ஒரு காட்டுயிர், வளர்த்தாலும் ஒரு காட்டுயிர்ங்கிற அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிதான் அதை வந்து நடத்தணும். அப்படிதான் அதுக்கு பக்கத்துல போகணும். ஓகேங்க சார். இப்ப யானைகள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நெறைய குறைஞ்சுட்டே வந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு என்ன காரணம்? அண்ட் பொதுவா இதுக்கு என்ன ஒரு டாக் வெளியில இருக்கு அப்டின்னா, யானைகளோட தந்தம் வந்து தேவைப்படுது. ட்ரேடுக்காக யானையோட தந்தம் வந்து தேவைப்படுது. அதுக்காக தான் யானைகள் அதிகமா வேட்டையாடப்படுது. சோ இதனால இது கூட ஒரு ரீசனா இருக்குமா யானைகள் குறைஞ்சுட்டே வர்றதுக்கு? சோ யானைகளோட எண்ணிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யானைகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஆனா கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக அந்த குறைதல் என்பது ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதான் ஒண்ணு. சில கணக்கெடுப்புகள் சொல்லுது, அது கணக்கெடுப்பெல்லாம் நடக்கல, ஒரு தோராயமான மதிப்பீடுகள் இந்தியாவில் ஒரு காலத்தில் 1,00,000 யானைகள் இருந்திருக்கலாம்னு மதிப்பிடுறாங்க. கடைசியா வந்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 27,000 30,000 யானைகள் உண்டு காடுகளில். இதான் கணக்கு. உலகில் இருக்க யானைகளில் பெரும்பகுதி அதிக 50 விழுக்காட்டுக்கு மேலான யானைகள் அதிக அளவில் இந்தியாவில் தான் இருக்கு. இதுல வந்து இந்த எண்ணிக்கைங்கிறது வந்து இப்போ ஒரு ஸ்டேபிளா இருக்குது. ஆனா நீங்க சொல்ற தந்தம் இருக்கு இல்லைங்களா, தந்த வேட்டை என்பது யானைகளை அழித்ததில் பெரும்பங்கு வகித்தது. இந்த தந்தத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டா, நம்ம ஊர்ல ஆண் யானைகள் தான் தந்தம் இருக்கும். ஆனா
ஆப்பிரிக்காவுல ஆண் யானைகள், பெண் யானைகள் 2க்கும் தந்தம் இருக்கும். அங்க தந்தம் என்பதே என்னன்னு கேட்டா, பொதுவா கொம்புன்னு நம்ம சொல்லிருவோம். ஆனா, ஆடு, மாடுகளுக்கு இருக்கிற கொம்பு வேறு. அது தனி உறுப்பு. ஆனா, யானைகளை பொறுத்தளவு இந்த முன்வெட்டு பற்கள், வளர்ந்த பற்கள் தான் அது வந்து தந்தமா பரிணமிக்குது. தந்தம் அ நம்ம ஊர்ல ஆண் யானைகளுக்கு உண்டு. ஆனா, எல்லா ஆண் யானைகளுக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. தந்தமற்ற ஆண் யானைகள தான் மக்னா யானைன்னு சொல்றோம். இப்ப இலங்கையில் இருக்கிற யானைகளில் அ ய பெரும்பாலான யானைகள் ஆண் யானைகளுக்கும் தந்தம் கிடையாது. மக்னாவா தான் இருக்கும் அது. இதுல அந்த தந்தம் வந்து குறிவைக்கப்பட்டு வேட்டையாடப்படுவது ஆ ஒரு க பல நூறு ஆண்டுகளாக ஏற்படுகிற ஒரு இயல்பு. அது ஓரளவு இப்ப கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. தந்த வேட்டைங்கிறது என்னன்னு கேட்டா, அது ஒரு குரூரமான மனநிலை. தந்தத்த யாரும் சாப்பிடுறதில்ல. ஆனா சில வசதி படைத்தவர்கள் தாங்க வைத்திருக்கிற ஒரு சீப்பு, தாங்க வைத்திருக்கிற ஒரு கேரம் போர்டு காயின் தந்தத்தில் இருக்கிறது என்பதை தன் பெருமிதத்தை காட்டுவதற்காக அது விரும்புறாங்க. அதை விற்கிறார்கள். இதுல என்னன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தப்பட்ட ஒரு இந்த மாரி வேட்டை தடுப்பு நடவடிக்கையில் ஒரு உண்மை தெரியுது. இந்தியாவில் பல பணக்காரர்கள் யானை தந்தத்துல யானை பொம்மையை செய்து வைத்திருக்கிறார். யானை பொம்மை இல்ல, விநாயகர் சிலையை செய்து வைத்திருக்கிறார். விநாயகர் யானையினுடைய ஆ கடவுள்னு சொல்லுவாங்க. யானையை கொன்ற தந்தத்தில் அத கொண்டு வந்து வழிபடுறாங்கன்னா, இந்த முரண்லாம் இருக்குது. இது என்ன வடிவத்தில் செய்யப்பட்டாலும் அது தந்த வேட்டை என்பது மிக ஆபத்தானது. தந்த வேட்டை என்ன நடத்தும்னு கேட்டா, இந்தியாவை பொறுத்தளவில் இந்த ஆண், பெண் விகிதாச்சாரத்தை குறைத்துவிடும். ஒரு இயல்பில் ஒரு ஆண், ஒரு பெண் அதுதான் சரி. குட்டினா அது ஆணா பிறக்கும், பெண்ணா கொடுக்கும். சரிசமா இருக்கணும் அதான் இயல்பு. ஆனா ஒரு ஆண் யானைக்கு 5 பெண் யானைகள் இருப்பது ஒரு நல்ல காடு. நல்ல காடு. 90கள்ல ஒரு கணக்கெடுப்பு நடந்துச்சு. ஒரு அப்சர்வேஷன் சொல்றாங்க. அப்ப கபினில கர்நாடகாவில் கபினி அது இன்னைக்கும் நல்லா பாதுகாக்கப்பட்ட காடுகள்ல ஒண்ணு. அங்க வந்து 1:5 இருக்குது. அதே காலகட்டத்தில் முதுமலையில 1:25. 25 பெண் யானைகளுக்கு ஒரு ஆண் யானை தான் இருந்தது. அதே காலகட்டத்தில கேரளாவினுடைய அந்த தேக்கடி பகுதியில 1:90. 90 பெண் யானைகளுக்கு ஒரு ஆண் யானை தான் இருந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் வேட்டை தான். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறிடுச்சு. கணிசமான ஆண் யானையோட எண்ணிக்கை கூடியிருக்கிறது. அதுக்கு நம்ம பாராட்டணும். இந்த வேட்டை தடுக்கப்பட்டிருக்கிறது. கள்ளவேட்டை என்பது அது சர்வதேச வலைப்பின்னல். அது வந்து இந்தியாவில் இல்ல, உலகம் பூரா பின்னி பிணைந்திருக்குது. பொதுவாகவே இந்த காட்டுயிர்கள் கடத்தல் என்பது உலக அளவில் மிக முக்கியமானது. அதாவது இந்த போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு அடுத்தபடியாக காட்டுயிர்கள் கடத்தல் இந்த கள்ள சந்தையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். சர்வதேச சந்தையில வல்லமையானவர்கள் அவர்கள். அவர்களிடமிருந்து தடுப்பதற்காக தான் இந்த வேட்டை தடுப்பு முகாம்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள்லாம் நம்ம ஊர்ல வைக்கப்பட்டிருக்காங்க, தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யானைகளுடைய வாழ்விடத்தில் யானைகளுக்கு இருக்கிற சிக்கல் வந்து இன்னைக்கு வேட்டை தடுக்கப்பட்டிருந்தாலும் சிக்கல் என்னன்னு கேட்டா அதனுடைய வாழ்விட பிரச்சனை தான். யானை வந்து பெரிய விலங்கு, அதிக வாழ்விடம் தேவைப்படுகிறது. அந்த வாழ்விடங்கள் எல்லாமே சுருங்கி போயிடுச்சு. நம்ம வந்து இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனை யானை மனித முரண். ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். நம்ம கிராமங்கள் பூரா யானை வெளி வருது. மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்க மக்கள் போராடுறாங்க. குறிப்பா விவசாயிகள் போராடுறாங்க. இதற்கு என்ன அடிப்படை காரணம்னா, யானை வாழும் காட்டின் பரப்பு குறைந்து விட்டது. நம்ம வந்து ஃபாரஸ்ட் லேண்ட், பட்டா லேண்ட்லாம் நம்ம பிரிச்சோம். பிரிச்சது வந்து நம்ம தேவைக்கு தான் பிரிச்சோம். பல இடங்களில் யானை காலங்காலமாக பயன்படுத்தி வந்த நிலத்தையும் நம்ம பிரிச்சுட்டு அது பட்டா லேண்டா வேற லேண்டா மாத்திட்டோம். காடுங்கிறது வந்து இன்னைக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அப்ப காட்டிலேயே அது யானை இருக்கணுமானா இருக்க முடியாது. சில இடத்துல காட்டை விட்டு வெளியே வந்தாதான் அதுக்கு அதனுடைய அந்த பெரிய வாழ்விடத்துல சில குறிப்பிட்ட இடம் மட்டும் குறுகிய வழித்தடமா இருக்கும். அதான் எலிஃபென்ட் காரிடார்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து அங்க போகணும். ஒரு பக்கம் உயர்ந்த சிகரமா இருக்கும். இன்னொரு பக்கம் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியா இருக்கும். இடையில குறுகி இருக்கும். அந்த குறுகிய பகுதியில இந்த இடத்துல இருந்து அங்க போனாதான் அதுக்கு உணவு கிடைக்கும். குறிப்பா கல்லார் வழித்தடம் என்பது கோயம்புத்தூர்ல இருக்குது. அது அந்த பக்கம் முதுமலை, பண்டிப்பூர், சத்தியமங்கலம் போன்ற பெரிய வாழ்விடங்களை இந்த பக்கம் கோயம்புத்தூர், மன்னார்காடு, சைலண்ட் வேலியோட இணைக்கிற பகுதி. அந்த பகுதியை வந்து அந்த இடத்த மட்டும் தடை பண்ணுச்சுன்னா யானை இங்க இருந்து அங்க போக முடியாது. போக முடியலன்னா இதுக்குள்ளார அதனுடைய வாழ்விடம் சுருங்குச்சுன்னா உணவு குறைஞ்சிரும், தண்ணி குறைஞ்சிரும், பிரச்சனை அதிகமாகும். ஆகவே மிச்சம் இருக்கிற வாழ்விடங்களையும் வலசை பாதைகளையும் காப்பாற்றுவதுதான் ரொம்ப முக்கியம்.
அதை யானைகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தும். யானைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகாட்டும் பரவாயில்ல, இருக்கிற யானைகள் பிரச்சனையின்றி வாழ்வதற்கான வழிவகை செய்யணும்னா அதனுடைய வாழ்விடங்கள் துண்டாடப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. அதோட வாழ்விடங்கள்ல வந்து மக்கள் ஆக்கிரமிச்சிட்டனால தான் அந்த யானைகளுக்கும், மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் போய்க்கிட்டே இருக்கு. இல்ல அதாவதுங்க, காடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்க ஃபாரஸ்ட் வந்து அது வந்து பாதுகாப்பா இருக்கு. அதுக்குள்ளார என்ன பிரச்சனை வரும்னா, நான் ரயில்வே ரோடு போட்டுருவோம். மேம்பாலம் அங்க வந்து உள்ளார வந்து தார் ரோடு போட்டுருவோம். டேம் கட்டிருவோம். அந்த அந்த கனெக்டிவிட்டிய வந்து அப்பதான் ரோடு போடுகிற போது, இப்ப வந்து நம்ம வந்து தமிழ்நாடு அரசையும், ரயில்வே துறையும் பாராட்டணும். பாலக்காடு வழியில அவ்வளவு யானைகள் இறந்து கொண்டிருந்தன. ஒரு புதிய தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக யானை வருகதை முன்கூட்டியே கணித்து, அதை வந்து தடுத்து, அப்புறம் யானை கடந்து போகிறதுக்கு ரயில்வேக்கு கீழ அ க கடந்து போகக்கூடிய பாதைகளை அமைத்து, அந்த இறப்புகள வந்து நம்ம வந்து இன்னைக்கு இல்லன்னு பண்ணியிருக்கோம். இது மாதிரி அப்ப காடுகளுக்குள் ஒரு ரயில் பாதை புதுசா போடக்கூடாது. இதுவரையிலும் போட்டதுல என்ன சரி பண்ணலாம்னு பார்க்கணும். சாலைகள் குறுக்கி காடுகளை, யானைகள் வாழும் காடுகளை அந்த காடுகளையாவது துண்டாடாமல் வைக்கணும். அது காடு. காட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளையும் யானைகள் பயன்படுத்தக்கூடிய பகுதிகள் உண்டு. அங்க யானை வந்து கடந்து போகணும். அந்த இடத்த தடுத்துறக்கூடாது. அந்த இடத்த தடுத்துட்டோம்னா, அது வந்து அங்க வந்து கல்லூரி கட்டியோ, பள்ளிக்கூடம் கட்டியோ, ஆசிரமம் கட்டியோ, ரிசார்ட்டுகள் கட்டியோ, என்ன பண்ணியோ அத தடுத்துறக்கூடாது. தடுத்தோம்னா யானைகள் மறுபடியும் விளைநிலங்களுக்கு வரும், ஊருக்குள்ள வரும். யானை வந்து கடைசியில யானை தான் தோத்து போகும். கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குங்க. இங்க இங்க சிறுவாணி மலை பக்கத்துல. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, உயர்ந்த சிகரம் பாறை. அந்த பள்ளிக்கூடத்துக்கும் அந்த பாறைக்கும் இடையில 15 மீட்டர் தான் அ அது பாதையே இருக்கு. ஆனா யானை போயாகணும். யானை போறதுக்கு 500 மீட்டராவது குறைந்தபட்சம் இருக்கணும். என்ன பண்ணுது? பலமுறை அந்த பள்ளிக்கூடத்து காம்பவுண்ட் வால யானை இடிச்சிருச்சு. குழந்தைகளுக்கும் பிரச்சனை, யானைக்கும் பிரச்சனை. அப்பதான் அந்த வலசை பாதைகளை மறித்தரக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமானது. யானைகளை காப்பாற்றுவதற்கு யானையின் வாழ்விடத்தை, வலசை பாதைகளை காப்பாற்றுவது தான் ரொம்ப முக்கியம். யானைகள் வந்து குறைய குறைய இதனால வந்து பாதிப்பு இயற்கைக்கும் காடுகளுக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கும் யானைக்குமே மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யானை எல்லா காட்டிலும் வாழ்வதில்லை. அமெரிக்கா காடுகள்ல யானை கிடையாது. ஐரோப்பால யானை கிடையாது. ஆஸ்திரேலியால கிடையாது. ஆசியாவிலும், ஆப்பிரிக்காவில தான் யானை இருக்கு. ஒவ்வொரு காடும் ஒரு விதமான உயிர் சூழலை வைத்துக் கொண்டுள்ளன. இக்கோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் சூழல்ல சில உயிர்களை வந்து கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆதார உயிர்கள். அந்த உயிர் வாழ்வதன எல்லா உயிர்களும் முக்கியமானது. இன்னைக்கு அறிவியல் வந்து வலியுறுத்துவது என்னன்னா, இது வந்து மனிதர்களுடைய உலகம் அல்ல, இது உயிர்களின் உலகம். இந்த பூமியில் எவ்வளவு வகையான உயிர்கள் இருக்குதுன்னா, யாராலும் துல்லியமா சொல்ல முடியல. ஏறக்குறைய 80லிருந்து 90 லட்சம் வகையான உயிர்கள் இந்த பூமியில இருக்குது. அதுல ஒரு வகை தான் மனிதர்கள். நம்ம 800 கோடி இருந்தாலும் ஒரு வகை தான். மற்ற உயிர்கள் எல்லாம் அனைத்தும் இந்த இந்த இயற்கை எப்படி பரிணமித்திருக்குன்னா, தேவையின் பொருட்டு தான் பரிணமித்திருக்கு. தேவை என்னன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். அது பின்னி பிணைந்த உறவு அது. அதுல இந்த ஆதார உயிர் கீஸ்டோன் ஸ்பீசிஸ்க்கு பெரிய பங்கு இருக்கு. நமக்கு காடு வேணும். ஏன் காடு வேணும்னா, நம் காடுகள் தான் நமக்கு தண்ணீரை தருகிறது. சிறுவாணி மலைக்காடுகள் தான் சிறுவாணி தண்ணீர் தருது. நீலகிரி மலைக்காடுகள் தான் பவானி தண்ணீரை தருது. குடகு மலைக்காடுகள் தான் காவிரி தண்ணீர் தருது. ஒவ்வொரு பொதிகை மலைக்காடுகள் தான் தாமிரபரணி தண்ணீர் தருது. அப்ப அந்த காடுகளை காப்பாற்றணும்னா, அந்த காட்டின் உயிர் சூழலை காப்பாற்ற வேண்டும். காட்டின் உயிர் சூழலை காப்பாற்றுவதில் யானையினுடைய பங்கு பெரும் பங்கு. ஆப்பிரிக்காவில் நடந்த ஆய்வுகள் சொல்லுது, யானை சாணத்தின் மூலமாக ஏறக்குறைய 300 வகையான விதைகள் பரப்பப்படுவதாக சொல்லுது. தாவரங்கள் முளைப்பதற்கு காரணமாகுது. சில அரிய வகை யானை சாப்பிட்டு செரிமானமாக 40லிருந்து 70 மணி நேரம் ஆகும். அந்த நீண்ட செரிமானத்தில் ஊறி வெளிவந்தாதான் சில மரங்கள் முளைக்கும் என்றதும் சில ஆய்வுகள் சொல்லுது. யானை வந்து தன்னுடைய சாப்பிட்டதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 150 கிலோ சாப்பிடுதுன்னா, ஒரு 70-80 கிலோ சாணம் போட்டுரும் ஒரு யானை. அப்போ ஒரு கூட்டம் எவ்வளவு சாணம் ஒரு நாளைக்கு போடும்? இவ்வளவும் உரமாகுது. நீங்க வந்து யானை சாணம் போட்டு காடுகள்ல போய் பார்த்தோம்னா, காட்டுக்கோழிகள் வந்து அந்த சாணம் போட்டா சாணத்துக்குள்ளார வந்து பூச்சிகள், வண்டுகள் வந்துரும். அந்த வண்டுகளை தேடி காட்டுக்கோழிகள் வரும். அது அதை அப்படியே பிரிச்சு பிரிச்சு வச்சிரும். அது அத்தனையும் அந்த மண்ணை உரமாக்கிரும். இவ்வளவு உரம் அங்க காட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. அது காட்டினுடைய வளத்தை காப்பாற்றுது. சொல்லிக்கிட்டே போலாம். யானைகள் காடுகளுக்கு ஏற்படும் நன்மைகளை சொல்லிக்கிட்டே போலாம். ஆகவேதான் யானைகளை காப்பாற்றுவது என்பது காட்டை காப்பாற்றுவது. காட்டை காப்பாற்றுவது நம் தண்ணீரை காப்பாற்றுவது, காற்றை காப்பாற்றுவது, நமக்கான சுவாச காற்றை காப்பாற்றுவது. அப்படிதான் பார்த்துக்கலாம். இப்போ யானையை காப்பாற்ற எடுக்கிற முயற்சி யானைகளுக்கானதல்ல, நம்ம எல்லோருக்குமானது.
நீங்க கடைசியா இந்த வீடியோ பார்த்துக்கூடிய மனிதர்களுக்கும் இல்லாட்டி கவர்மெண்ட் சைட்லும் பாத்தீங்கன்னா யானைகள் வந்து இப்போ நிறைய ரூட்ல வந்து இறக்குறது வந்து இப்ப அதிகமா நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். சோ எந்த மாதிரியான விஷயங்கள், எந்த மாதிரியான ஸ்டெப் எடுத்தா யானைகளை வந்து நம்மளால காப்பாற்ற முடியும்? மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா யானையை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு ஆசை இருக்கு நிறைய பேருக்கு. பட் அது எப்படி அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். சோ கடைசியா அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு மெசேஜ் மாதிரி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ம். திரும்பவும் அதான். நம் பிள்ளைகள் மீது நமக்கு அக்கறை இருக்குதுன்னா, அ இந்த இயற்கையை அவர்களுக்கு காப்பாற்றி வைக்க வேண்டும். இயற்கை தான் அம்மா. நம் தாத்தாவுக்கு இயற்கை தான் அம்மா. இன்னும் பிறக்காத பேர குழந்தைகளுக்கும் இந்த இயற்கை தான் அம்மா. அந்த இயற்கையின் ஒரு பெரு வடிவம் தான் காடு. அந்த காட்டின் பேருயிர் தான் யானை. ஸோ யானைகளை காப்பாற்றுவது என்பது நம் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு இணையானது. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நம் செய்தியா வைத்துக்கணும். காப்பாற்றுவது என்பது எப்படின்னா, யானை வாழும் காட்டை காப்பாற்றுவது. காடு இன்றைக்கு தரம் இழந்து இருக்கிறது. அதான் உண்மை. அந்த தரம் வந்து பல்வேறு காரணங்களால் பல 100 ஆண்டுகளாக அந்த தரம் இழந்திருக்கும். இங்க வந்து அதாவது ஜங்கிள் அண்ட் ஃபாரஸ்ட்ன்னு ஆங்கிலத்துல பிரிப்பாங்க. ஜங்கிள்னா அது வந்து மனிதர்களால் எந்த மனித தலையீடற்ற இயற்கையான காடு. அப்படி ரொம்ப குறைவு தான் இருக்கு நம்ம ஊர்ல. நம்ம ஏற்கனவே தலையிட்டு இப்ப கொஞ்சம் 1980ஆம் ஆண்டு இந்திய காடுகள் பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு மிச்சம் இருக்கிற காடுகள் காப்பாற்றப்பட்டு வருது. அந்த காட்டை என் தலைமுறைக்கும் காப்பாற்றி வைக்கணும்னா அந்த காட்டு பேருயிரான யானையை காப்பாற்றணும். யானையை காப்பாற்றுகிறது என்பது யானை மட்டுமல்ல, யானை வாழும் காட்டை மட்டுமல்ல, யானை வாழும் காட்டை ஒட்டியுள்ள மக்களுடைய குறைகளையும் அறிந்து காப்பாற்ற வேண்டும். நம்ம வந்து டவுன்ல இருந்து யானை வாழ்கன்னு சொல்லிடலாம். ஆனா ஒரு அங்க அங்க அந்த அந்த காட்டை ஒட்டி அங்கு பழங்குடிகள் வாழ்கிறார்கள், விவசாயிகள் வாழ்கிறார்கள். அவங்களுக்கு யானைகளால் பிரச்சனை வருது இன்னைக்கு. அந்த பிரச்சனையை அவங்க ஏற்படுத்தல. அது வேற எங்கோ நாம ஏற்படுத்தின பிரச்சனை அவங்க மேல வருது. அப்ப அவங்க பிரச்சனையை நம்ம வந்து கவனிக்கணும். அவங்க கூடயே நிக்கணும். அவங்களோடு சேர்ந்து யானையை காப்பாற்ற முயற்சி பண்ணணும். யானையும் காட்டை ஒட்டியுள்ள மக்களையும் பிரித்து பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்தோமானால் தான் யானையை காப்பாற்ற முடியும். ஸோ எஸ் சார் சொன்னது நம்ம கேட்டிருப்போம். ஸோ நம்ம காடுகள் வந்து செழிப்பா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே யானை தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட யானைகள் வந்து நிறைய இருந்தாதான் காடுகள் வந்து செழிப்பா இருக்கும். காடுகள் செழிப்பா இருந்தாதான் இயற்கை சூழல் நல்லபடியா இருக்கும். அப்பதான் விவசாயம், இயற்கையை நம்பி இருக்கக்கூடிய நம்ம விவசாயமும் செழிப்பா இருக்கும். நமக்கு 3 வேளை நல்ல உணவும் கிடைக்கும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கும் யானைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அப்படிப்பட்ட யானைகளை கரெக்டா காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை அப்படிங்கிறதோட இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ திரும்ப இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Till then, this is Ramya Saravan signing off. Thank you so much.